ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் வைத்து என்ன காரியங்கள் கர்த்தர் செயல்பட விரும்புகிறார்? அபிஷேகத்துடைய முழு நோக்கம் என்னவென்று சொன்னால், அபிஷேகம் தன்னை வெளிப்படுத்த விரும்பும். ஆமென். அபிஷேகம் என்ன பண்ணுவாம்? தன்னை வெளிப்படுத்த விரும்புமாம். ஆமென். அபிஷேகம் வெளிப்படுத்தப்படுவதற்காக உங்களுடைய சூழல்கள் எல்லாம் ஆயத்தமாகவே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். சாமுவேல் தைல குப்பியை கொண்டு யார் அபிஷேகம் பண்றாருங்க? தாவீது அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டனுமே தாவீது கை பெருசாயிருச்சா? கால் பெருசாயிருச்சா? இல்ல ஒரு 4 அடி வளர்ந்துட்டாரா? இல்ல. அல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் ஊற்ற உடனேமே ஆமென் பிரச்சனை பெருசாகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆமென். உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளவு தூரம் தான் கர்த்தர் உங்க பிரச்சனை வரும்படிக்கு அனுமதிப்பார். அல்லேலூயா, ஆமென். இப்ப அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே தாவீதுடைய பிரச்சனையுடைய கெப்பாசிட்டி அதிகமாயிருச்சு. அல்லேலூயா, ஆமென். தாவீதுடைய கெப்பாசிட்டி, பிரச்சனையோட கெப்பாசிட்டி என்ன ஆயிடுச்சுங்க? அதிகமாயிருச்சு. ஒரு சிறிய தாவீது கோலியாத்திடத்தில் மோதுகிற அளவுக்கு பிரச்சனையுடைய கெப்பாசிட்டி கர்த்தர் அதிகமாக்கிட்டாரு. ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் தேவன் கொடுத்த அபிஷேகம் அதை விட பெருசு என்பது. அல்லேலூயா, 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 ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனை வீரியம் எடுத்து தாண்ட முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு காரியத்தை கர்த்தர் நினைவுபடுத்த விரும்புகிறார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெறும் கல்லாலேயே உன் பிரச்சனைகளை சமாளிக்கத்தக்கதான கிருபையை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறது. அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, அபிஷேகம் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறது. ஆமென். அபிஷேகம் வெளிப்படுவதற்கு ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா அது நீங்கள் தான். ஆமென். தாவீதுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து ஆமென் அபிஷேகத்தை அடக்குவதற்கு ஆமென் அவன் இடம் கொடுக்காமல் அபிஷேகம் வெளிப்படுவதற்கே அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செயல்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்தது. ஆமென். பக்கத்து பஸ் சொல்லுங்க, நீங்கள் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா, ஆமென். இப்ப தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய பிரச்சனையுடைய கெப்பாசிட்டி அதிகமாகிறது நம்ம பார்க்க வேண்டாம். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆமென் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு காரியங்களும் உன்னுடைய பிரச்சனையை நிர்மூலமாக்குவதற்கு போதுமானதா இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது இறங்கி நிற்கிறான். ஆமென். வெறும் கையால சிங்கத்தை உடைக்கிறான், கற்களை கொண்டு கோலியாத்தை முறியடிக்கிறான், கரடிகளை அடிக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் ஆமென் எதிரிகளுக்கு முன்பதாக நிற்கிற தைரியத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். பிரச்சனையே மாறும். ஆமென். பிரச்சனை மத்தியில திரும்ப வாழ்க்கையை தொடங்குவதற்கான தைரியம் வருகிறது. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நேரத்தில் உங்களுக்குள்ள தைரியம் வரும் என்று சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒரு விதமாக உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அபிஷேகம் கூர்மையாகி கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தினால் ஆமென் நுகங்கள் என்ன செய்யுமா? முடியும். அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது எதுவுமே மாறாது, எதுவுமே மாறாது. அல்லேலூயா, ஆமென். ஆனா நீங்க பிரச்சனைக்குள்ள போயிட்டு ஆமென் அதே சைஸா தான் போவீங்க. ஆனா சின்ன சின்ன காரியங்கள்ல கர்த்தர் எதிரிகளை மூக்குப்புற விழ வைப்பார். அதுவே மகா பெரிய காரியமா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அது அபிஷேகத்துடைய பவர். அல்லேலூயா, ஆமென். சோ அபிஷேகம் குறித்து இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வார்த்தைகள் எப்படியா இருக்க வேண்டும் அப்படிங்கறத உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் இருதயம் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கன்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தெய்வம், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில் முறிந்தது, இடைக்கட்டப்பட்டார்கள். வீடுமை வாசிங்க, பலவான்களின் 8வது வசனத்தை வாசிங்க சேர்ந்து. அவர் ஒன்பது வசனத்தை வாசிங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் தாவீது தெரிந்து கொண்டான். தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவனுடைய வார்த்தைகள் வெவ்வேறு விதமாய் மாறினது. ஆமென். கர்த்தனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நான் போகின்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். வசனம் சொல்கிறது, கர்த்தரை எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், துதி என் வாயில் இருக்குமா. ஆமென். அது துதிய வாயில கொண்டு வந்து வெச்சோடனே என்ன பண்ணுதுன்னா அபிஷேகம் வீரியம் அடைகிறது, அபிஷேகம் வீரியம் அடைகிறது, அபிஷேகம் வீரியம் அடைகிறது. ஆமென். உன் வார்த்தைகள் மாற்றப்படும் ஒவ்வொரு நேரமும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உன் அபிஷேகத்துக்கு தீனிப்படுவதே உன்னுடைய வார்த்தைகள் தான். அல்லேலூயா. ஆமென். அதுவே முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் எதிரிகளை எனக்கு முன்பதாக பணிய வைத்தார், ஏனென்றால் கர்த்தரே எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிட்டு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். இந்த அபிஷேகம் சடார்னா வரும் பாருங்க, படார்னு வரும். அல்லேலூயா. ஆமென். ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்துட்டு மிலிட்டரி யூனிஃபார்ம் இல்லாம நல்லா ஒரு டிஷர்ட் போட்டு நல்லா லுங்கி கட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. ஆமென். திடீர்னு ஒரு 4 ரவுடி பசங்க வந்துட்டு அவர் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவர் அடி அடின்னு அடிக்கும் போது மிலிட்டரிக்கார சொல்றாரு, நான் யாருன்னு தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு தெரியாம, நீங்க எங்க இருக்கீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும், நானும் இந்த ஊருக்காரன் தான், நான் யாருன்னு தெரியாம நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். அவனு கேட்கவே இல்லை, பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமென். ஒரு வீட்டுக்கு போனாரு, வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே பண்ணல, எக்ஸசைஸ் பண்ணல, நல்லா சாப்பிடல, நல்லா தூங்கி எதிர்க்கல. அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த மிலிட்டரி ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டார். எடுத்து போட்டுட்டு அந்த 4 பேர் இருக்கிற ஊர்ல போய் நின்னாரு. ஆமென். அந்த 4 பேரும் அந்த ஊரை விட்டு தப்பித்து போக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அபிஷேகத்தை அணிந்து நீங்கள் நின்னால் மாத்திரம் போதும். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் என்பது ஒரு வஸ்திரம் போலானது. அல்லேலூயா. ஆமென். அது உங்களால் கழட்டி வைக்கவும் முடியும். ஆமென். அதை எடுத்து உடுத்திக் கொள்ளவும் முடியும். அல்லேலூயா. ஆமென். அந்த அபிஷேகம் எப்படி வஸ்திரம் போல இருக்கிறது என்று உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். வசனத்தை வாசிங்கள். யாத்திரையாகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும், அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆரோன் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரனை சேரும், அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு. ஆரோன் எத்தனை நாள் ஜீவனோடு இருந்தாங்களோ அத்தனை நாள் அந்த வஸ்திரத்தை போட்டிருந்தாரு. அவர் மரித்து போன பிறகு அதே வஸ்திரத்தை எடுத்து கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்கு போடுங்க, அவர்கள் அப்பொழுது அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமென். தேசம் பிரமிக்கிற அளவுக்கு இந்த வஸ்திரத்துக்கு புறப்படுகிற அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். சோ சங்கீத பதில கேட்டதை போல பெரும்பாலான ஸ்திரீ என்ன பண்றாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டனுமே அவர்களுக்கு அபிஷேகம் புறப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சபையே, உங்களுக்கும் எனக்கும் என்ன வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது? அபிஷேகம் புறப்படுவதற்கு ஒரு வஸ்திரம் தேவை. அல்லேலூயா. ஆமென். அந்த வஸ்திரத்தை நம்ம எப்படி போடுவோம்? என்ன வஸ்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அபிஷேகம் என்கின்ற வஸ்திரம் போடப்படும் பொழுது ஆமென், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் எதிரிகள் தலைகுனிந்து நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். சின்ன ஒரு காரியத்தை எடுக்கிறாங்க, அவன் எடுக்கிறது நிமித்தம் எதிரிகள் தலைகுனிந்து போகிறார்கள். எலியா தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். இரவலாய் வாங்கப்பட்டு ஆமென் ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு தண்ணிக்குள்ள போயிருச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்தில் இப்படி போயிருச்சு என்று சொன்ன பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒண்ணு சொல்றாரு, ஒரு கொப்பை வெட்டி அது தண்ணிக்குள்ள போடுறாரு, அந்த இரும்பை மிதங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் எல்லாவற்றையும் செயல்படுவதற்கான ஒரு தேவ ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த அபிஷேகம் வஸ்திரத்தின் மூலமா வருகிறபடினால நமக்கு என்ன வஸ்திரம் இருக்கிறது, அந்த வஸ்திரத்தை எப்படி நம்ம போய் எடுக்கணும், அந்த வஸ்திரத்தை எப்படி நம்ம போடணும் அப்படின்னு குறித்து உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். 25வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ உங்க வாழ்க்கையில டக்குன்னு ஒரு அபிஷேகம் வந்தங்காட்டிதான் அற்புதம் நடக்குது. ஆமென். அபிஷேகம் வரங்காட்டி என்ன நடக்குதுங்க? அற்புதம் நடக்குது. இந்த அபிஷேகம் டக்கு டக்குன்னு வாழ்க்கையில வருது, திடீர்னு ஒரு நாள் வருது.
ஆமென். அற்புதம் நடப்பதற்கு எதை நான் ரொம்ப ஊக்குவிக்கிறனோ, ஆமென், அற்புதம் நடப்பதற்கு ரொம்ப காரணமா இருக்கிறது நம்முடைய ஜபங்கள் தாண்டி, அப்படி உபவாசங்களை தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், ஆமென், உங்க திடப்படுத்தும் என்று சொன்னால் அற்புதம் நடக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். அற்புதம் நடக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா, ஆமென். அதுக்கு மிக முக்கியமான ஸ்டெப் என்ன வந்துச்சுன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதை நீங்க உணர ஆரம்பிக்கும் போதே அந்த அபிஷேகத்தை உங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். அந்த அபிஷேகம் வஸ்திரமாய் மாற ஆரம்பிக்கிறவங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவின் மீது படர்ந்து இருக்கிறவங்களை பார்க்க முடியும். ஆமென். அது நீங்க பார்த்துட்டாவே அங்க அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதை நீங்க பார்க்கணும், அதுக்குள்ள நீங்க திடப்படுங்க. ஏசப்பம் பக்கத்திலே இருக்கிறத யோசிங்க. நீங்க எங்க போனாலும் கர்த்தர் கூடவே இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை உனக்கு வளர்த்த 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 நீங்க எதற்கு நேராக நகர்த்தப்படுங்க என்று சொன்னால் அபிஷேகத்துக்கு நேராக நகர்த்தப்படுறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஏசப்பா என்னோடு இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தின் ஆழத்துக்குள்ள நீங்க போகும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. என்ன வருதுன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்தை தான் அபிஷேகம் தேடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்ன இடம்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், பார்த்துக்கலாம். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல அபிஷேகம் தேடிக்கிட்டு இருக்கு. தாவீது சிங்கத்துக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது இதைதான் சொல்கிறார், ஆமென், கர்த்தர் என் கூட இருக்கிறார். கோலியாத் முன்பதாக போய் நிற்கும் பொழுது தாவீது அழகான வார்த்தை சொல்கிறான், இவன் எம்மாத்திரம், இவன் எம்மாத்திரம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, நம்ம யோசுவா காலேபும் தான் சொல்றாங்க. ஆமென். 70 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க போகாதீங்க, அவங்க ரொம்ப பெருசா இருக்காங்க, நம்ம போய் சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது, நம்ம இருக்கிற அத்தனை பேர் புறப்பட்டு போய் நம்ம தேசமே புறப்பட்டு போய் நின்னாலும் ஒரு 4 பேர்த்த கூட நம்ம ஜெயிக்க முடியாது, அப்படிப்பட்ட காட்டு மிராண்டி நபர்களா இருக்கிறாங்க. ஆனா யோசுவா காலேபும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? நம்ம போயிட்டு எளிதா நம்ம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இருக்கு அப்படினால, ஆமென். இப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, இந்த வார்த்தை வந்தோடனே அவங்களுக்கு அபிஷேகம் வந்துருச்சு. வார்த்தை வெளியே போகும், அபிஷேகம் உள்ளே வரும். அல்லேலூயா, ஆமென். 10 சொல்லுங்க, வார்த்தை வெளியே போகும், அபிஷேகம் உள்ளே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அபிஷேகம் உள்ள வந்தோடனே பிரச்சனை ஜெயிக்கத்தக்கதான கிருபை உண்டாகும். அல்லேலூயா, விசுவாச ஆமென் சொல்லுங்க, பாபா ஆமென் சொல்லுங்க. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 25 வருஷம் தெளிவா சொல்லுது பாருங்க, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதற்கு கீழானவர்கள் அல்ல? உபாதிக்கு கீழானவர்கள் அல்ல. அல்லேலூயா. உபாதினா ஒரு கார்டியன். அல்லேலூயா, ஆமென். ஒரு கார்டியன், ஆமென். இந்த ஸ்கூல்ல உங்க பிள்ளைகளை சேர்த்தும் போது அவங்களுக்கு நீங்க யாருன்னு கேட்பாங்க. உங்க குழந்தைகளுக்கு நீங்க யாருன்னு கேட்பாங்க? அப்பாவா, அம்மாவா, அல்லது கார்டியனா? அல்லேலூயா, ஆமென். ஒரு பாதுகாவலரா? ஆமென். இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உனக்குள்ள வந்த பிறகு நீங்கள் உங்களுக்கு கார்டியன் தேவைப்படாது. அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு தேவனே தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமென். இந்த கார்டியனா இருக்கிறவங்க, அந்த விசுவாசி இல்லைன்னா நீங்க தானாவே என்ன நினைச்சுக்குவீங்கன்னா, அவர் அப்பாவை உணர முடியாதபடி அவர் வந்துட்டு ரொம்ப தூரமானவரா. ஆமென். இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து, அனாதை குழந்தைகளை போய் சேர்த்தும் பொழுது, ஆமென், அவங்க ரொம்ப அமைதியாவே இருப்பாங்க பாருங்க. அந்த கார்டியன்ட்ட போய் கேட்கவே பயந்துக்குவாங்க. அல்லேலூயா, ஆமென். கார்டியன் மடியில போய் உட்கார பயப்படுவாங்க. அல்லேலூயா, ஆமென். கார்டியன்ட்ட முகத்தை பார்க்க பயப்படுவாங்க. இது எப்படி போய் நம்ம கேட்கணும்னு அவங்களுக்குள்ளே கூச்சம் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுகிறேன், உனக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், அல்லேலூயா, ஆமென், இந்த கார்டியன் என்கின்ற எண்ணத்தை விட்டு அப்பா என்கின்ற எண்ணத்துக்குள்ள நீங்க புகுந்து கொள்வதற்கு விரைந்து வாங்க என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, 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 ஆமென். இதுதான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கின்ற அபிஷேகம். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட அபிஷேகம் என்னவென்று சொன்னால், அப்பா என் கூடவே இருக்கார், என்னை விட்டு ஒரு அடி நகரல. அல்லேலூயா, ஆமென். எதிரிகளை எனக்கு முன்பதாக கர்த்தர் ஓட விடுவார் என்கின்ற எண்ணத்தை வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, ஆமென், நீங்க உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆமென். உங்களுக்கு முடிச்ச ரொம்ப நேசிக்கிற ஒரு ஹீரோ வந்துட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு, ஆமென். அப்ப கீழே தியேட்டர் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்றாங்க? தல எந்திரி, தல அடி, நீ அடி, நீ அடி. அல்லேலூயா, ஆமென். அந்த உள்ள இருந்து வருது பாத்தீங்களா? ஆமென். இந்த தியேட்டருக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமென்,
தியேட்டர் ஒன்றை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிட் எடுத்துட்டு மைக்கு போட்டு, இப்பொழுது சற்று நேரத்தில் ஹீரோ வரப்போகிறார், அதனால எல்லாம் எழுந்து நின்று கை தட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல, டைட்டில் நேம் அங்க வந்தோடனே சூப்பர் ஸ்டார் வந்தோடனே இங்க என்ன ஆயிருதுங்க, கைய தட்டி இது பண்ணி விசில் அடிச்சு அலங்கோலம் ஆக்கிடுறாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ நல்லா அடிவான பிறகு தியேட்டர் டக்குன்னு மைக் எடுத்துட்டு, இப்பொழுது ஹீரோ திரும்பி அடிக்க போகிறார், தூங்குறவங்க எந்திரிச்சு நின்னுக்கோங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாரா? இல்ல, இவன் ஒரு அடி அடிச்சாலும் இங்க என்ன ஆயிருதுங்க, இவனே 4 பேர்த்த அடிச்ச மாதிரி அவனுக்குள்ள ஒரு பவர் வந்துருது. அல்லேலூயா. அப்படிதான் இருக்கு பாருங்க சர்ச். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எதிரி அழிச்சிட்டாரு, அதுல ஒரு 4 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களை எழுப்பி ஆண்டவர் எதிரி அழிச்சிட்டாரு அப்படின்னு, அழிச்சிட்டாரா ரைட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன செய்யறாங்க, தூக்கத்துல போயிடுறாங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கும் ஒரு மனுஷனுடைய டைட்டில் கார்டுக்குமே உணர்ச்சி வசங்கள் அவ்வளவு நீங்க தரீங்க. தேவனாய் கர்த்தர் சொல்கின்ற வார்த்தைக்கு என்ன வரமாட்டேங்குதுங்க, உணர்ச்சி வர மாட்டேங்குது. அந்த உணர்வு என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா, அல்லேலூயா, உங்க உணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் விசுவாசம் இருக்குதுன்ற அர்த்தம். அல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்வுக்கும் விசுவாசத்துக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எதுக்கு கனெக்ஷன் இருக்கு? உணர்வுக்கும் விசுவாசத்துக்கும் மகா பெரிய கனெக்ஷன் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் தாவீது அதிகமாய் ஜெபத்தில் கேட்டு ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னால், ஆண்டவரே என்ன உணர்வுடன் ஆக்குங்க, என்ன உணர்வுடன் ஆக்குங்க. நான் எதற்கோ நான் உணர்வு அடையக்கூடாது, நான் உங்களுடைய வசனத்துக்கு உணர்வடையணும், உங்களுடைய வசனத்துக்கு உணர்வடைய செய்யுங்க, உங்களுடைய வார்த்தைக்கு உணர்வடைய செய்யுங்க. அல்லேலூயா. 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 ஆமென். எதிரிடத்தில் இவருடைய கோபத்தை காட்டுவதற்கு முன்பதாக தேவனாய் கர்த்தர் என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார் என்பதை அவருக்குள்ள உன் பாசத்தை காட்டுவாய் என்று சொன்னால் எதிரிகளை கர்த்தர் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் கோபப்படுறதுக்கு வேகம் எடுக்காதீர்கள். தேவனாய் கர்த்தர் என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார், கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கு வேகம் எடுங்கள். அல்லேலூயா. ஆமென். அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் என்பதுதான் தேவனை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார், என்னை எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார், அந்த இடத்துல அபிஷேகம் வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். அங்க தேவனுடைய மனுஷனும் வேலைக்காரன் மாத்திரம் வீட்டில் இருக்கிறாங்க. ஆமென். அந்த வீட்டை சுற்றி யார் வந்துட்டாங்க, எதிரிகள் வந்துட்டு சுத்தி நிக்கிறாங்க. வேலைக்காரன் வேகமா வீட்டுக்கு வந்து சொல்றான், ஐயா உங்களை கொலை செய்வதற்கு, உங்களை போட்டு தள்ளுறதுக்கு வீட்டை சுற்றி மாபெரும் படை நின்று கொண்டிருக்கிறது, என்ன செய்வீங்க? அவன் சிம்பிள் ஒரு வார்த்தை சொல்றான், அவளுக்கு காட்டிலும் நம்மோடு இருக்கவர் பெரியவர். இந்த வார்த்தையை கேட்டனுமே அந்த தேவ மனுஷனுக்கு உணர்ச்சி வசம் வந்ததா இல்லையோ, இந்த வேலைக்காரன் உணர்ச்சி வசப்பட்டான் பாருங்க. ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு எப்பவும் போல அவனோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். அத்தனை எதிரிகளையும் கர்த்தர் முகம் குப்புற விழச் செய்தார். அல்லேலூயா. ஆமென். எதிரிகளை நிர்மூலமாக்குவதற்காக கர்த்தரை நிற்க வைக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு எதிரி வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அமர்வதில்தான் கர்த்தர் தம்முடைய வெற்றியை காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஓடுவதிலும் குத்துவதிலும் ஆமென் அடிக்கிறதிலையும் கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா. ஆமென். உட்கார்ந்த இடத்துல கர்த்தரை நேசிக்கிறார், அவரை பாதுகாத்துக் கொள்வார், உள்ளிடங்களை கர்த்தரை மேய்ப்பார், அமர தன்னை நான் ஜீவிப்பேன், நன்மையின் கிருபையை தொடர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நீங்க வளரும் பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒரே வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் 2:27 வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுதாம், எப்படி இருக்கிறதாம், சத்தியமா இருக்கிறது. அந்த சத்தியம் தான் கையில் இருக்கிற பைபிள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க ஹாஸ்பிடல் போறீங்க, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமென். அபிஷேகம் நேர சத்தியத்தை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். சத்தியம் என்ன வெளிப்படுத்துகிறது, அவருடைய தழும்புகளால் நீ குணமானீர்கள், நீ வியாதியஸ்தன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்கிறது, அபிஷேகம் பெற்றவனுக்கு யாருமே போதிக்க வேண்டியதல்ல. உனக்கு இந்த வியாதி இருக்கு, நீ இப்படி இருக்க போறேன்னு சொல்லி டாக்டர் போதிக்க வேண்டியதல்ல. அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அந்த போதனையை ஜெயம் எடுக்கிற சத்திய வசனம் உனக்குள்ளாக அதை கொண்டு வந்து நீங்க பேசும்போது வியாதியை ஜெயிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். உன் கடனை தாண்டும்படியாக யாரும் உங்களுக்கு ஐடியா கொடுக்க வேண்டியது அல்ல. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் சொல்கிறது, நீயோ கடன் வாங்காது இருப்பாய்,
அல்லேலூயா. நீயோ கடன் கொடுப்பாய். ஆமென். இந்த அபிஷேகம் உனக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அபிஷேகம் பண்ணவனுக்கு இந்த உலகம் ஐடியா கொடுக்க வேண்டியது அல்ல, தேவனுடைய வார்த்தை ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால இந்த உலகம் காட்டுகிற நீ வியாதியஸ்தன் சொல்லி நீ அடையாளப்படுத்தியிருக்கலாம், நீ கடனாளி என்று அடையாளப்படுத்தியிருக்கலாம், ஆமென், இல்ல நீ மோசமானவன் என்று அடையாளப்படுத்தியிருக்கலாம். அந்த அடையாளத்தை தாண்டும்படியாக அபிஷேகமான வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பிங்கள். அனைத்திற்கும் இந்த வேதம் பதில் சொல்ல ஆரம்பிக்கும். பதில் சொல்வது மாத்திரமல்ல, அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் வெளிப்படுங்க, அதே நேரத்தில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடத்துல அப்படி தயவா எழுந்து நிற்போமா? நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா.